பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். 11வது பகுதியை முடித்த நான் இந்த 12வது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தபசு காலம் அல்லது இலையுதிர் காலம் அல்லது லெந்து காலம் என்று சொல்லி இந்த நாட்களை விசேஷ விதத்தில் நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அனுசரிக்கக்கூடிய நோக்கம் என்ன? கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு, வேத வாசிப்பு, உபவாசம், தான தர்மங்கள், ஏழைகளை நினைவு கூறுதல், இது போன்ற காரியங்களை செய்வதன் மூலமாகத்தான் இந்த லெந்து காலங்களை நாம் அனுசரிக்கிறோம். பிடியரிசி என்று சொல்லுகிற காணிக்கை அநேக ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இந்த லெந்து காலங்களை நாம் அனுசரிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய வசனம் என்ன? ரோமாபுரியாருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம், பக்கம் 224. நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று பவுல் இதை ரோமாபுரியாருக்கு தெளிவாக எழுதுகிறார். இதனுடைய நோக்கம் என்ன? அறியப்படாத பகுதி, கேள்விப்படாத பகுதி மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை, சிலுவை அங்கு உயர்த்தப்பட வேண்டும். அறியப்படாத பகுதி, கேள்விப்படாத பகுதி, அந்த மக்களுக்கு எப்படியாகிலும் சிலுவையின் அன்பை நாம் வெளிப்படுத்திவிட வேண்டும். சிலுவையின் அன்பு அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி, நான் சொன்ன இடத்தில் சொல்லாமல் சொல்லிராத இடத்தில் தான் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கம், சிலுவையின் அன்பு வெளிப்பட வேண்டும். எனவே நாம் நினைக்கின்ற காரியம் என்ன? அறியப்படாத பகுதி, கேள்விப்படாத பகுதி, அவர்களுடைய மத்தியிலே சிலுவை உயர்த்தப்பட வேண்டும். எனவேதான் அவர் சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் கிறிஸ்துவினுடைய சிலுவையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை என் தாசனாகிய டாக்டர் எமில் ஜெபசிங் அவர்கள் அடிக்கடி இதை சொல்லுவார்கள். இந்த வசனத்தின் வாயிலாகத்தான் நான் ஊழியத்தின் ஒரு பெரிய படிக்கற்களை ஏறுவதற்குரிய வாய்ப்பாக இருந்தது என்று சொல்லுவார்கள். எனவே நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தை நம்பி இருக்கவில்லை. சொல்லப்பட்டிராத இடங்களில், கேள்விப்பட்டிராத இடங்களில், ஒருவேளை மனிதர்கள் செல்லக்கூட முடியாத இடங்களில் நாம் போய் சொல்வதற்கு சிலுவை அங்கு உயர்த்தப்பட வேண்டும். நமக்காக அடிக்கப்பட்டவராக, நமக்காக நொறுக்கப்பட்டவராக, நமக்காக உயிர்த்தெழுந்தவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சிலுவை உயர்த்தப்பட வேண்டும். இந்த பகுதியை ஜெபத்தாலும் காணிக்கையாலும் ஜான் அவருடைய குடும்பத்தார் தாங்குவதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இதயம் கடிந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டாதபடி கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடத்தில் சிலுவை உயர்த்தப்பட வேண்டும் என ஆண்டவரே, அந்த நாட்களில் அறியப்படாத, கேள்விப்படாத பிராந்தியங்களிலே சிலுவை உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.